ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால், உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். நம்ம சாஸ்திரங்களில் வந்து ஒரு 2 விதமான ஒரு டெர்மினாலஜி உண்டு. மனோலயம், மனோநாசம்னு சொல்லி 2 விதமான டெர்மினாலஜி. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ உதாரணமாக நமக்கு ஏற்றாப்புல ஒரு நண்பர் வரார். அவர் நண்பர்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடுறோம்? நம்ம நண்பர்னு புரிஞ்சுக்கிடுறோம். நம்ம ஒரு மரத்தை பார்த்து அதை மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடுறோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத வந்து நம்ம மனசே ஒரு வினாடி நண்பராக வடிவெடுத்துருது. நம்ம மனசே ஒரு வினாடி அந்த மரமாக வடிவெடுத்துருது. இப்படி நம்ம மனசே வந்து ஒரு பொருளாக வடிவெடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இதுக்கு பேர் வந்து மனோலயம்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து நண்பரை பார்க்குறோம், அடுத்தாப்புல ஒரு மரத்தை பார்க்குறோம். நம்ம நண்பரை பார்த்தோன்னா நம்ம மனசு வந்து நண்பராக வடிவெடுத்து அப்படியே உட்காந்து புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ நம்ம அதிலிருந்து விடுபட்டு அடுத்ததை புரியணும்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட்டாகணும். விடுபட்டால் தான் அடுத்த ரோல் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு தண்ணி இருக்குது, ஒரு பாட்டிலில் ஊற்றுறீங்க. அந்த தண்ணி வந்து பாட்டில் வடிவத்தில் இருக்குது. இப்போ அந்த பாட்டிலில் உள்ளதை வந்து நீங்கள் டம்ளரில் ஊற்றிங்கன்னா டம்ளர் வடிவத்தில் மாறணும். அது பாட்டிலுக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் அந்த தண்ணி பாட்டிலில் டம்ளர் வடிவத்துக்கு மாற முடியாது. அப்போது இதிலிருந்து விடுபட்டு அடுத்ததுக்கு போகணும். அப்படி விடுபடுறதுக்கு பேர் மனோநாசம். ஒரு லயத்தோடு இருக்கிறது, ஒரு வடிவத்தோடு இருக்கிறது வந்து மனோலயங்கிறது. இப்போ நம்ம மனசு வந்து எப்போவுமே இந்த லயத்தில் தான் எப்போவுமே இருந்துக்கிட்டு, ஒரு லயம் இருந்து ஒரு லயமாக மாறி மாறி வந்துக்கிட்டு. அந்த லயம் வந்து கலைகிற நிலையை வந்து அதாவது மனோநாசம் அல்லது மனோலய நாசம்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம், லிபரேஷன்னுட்டு சொல்லி ஒரு 2 டெர்மினாலஜி. அந்த லிபரேஷனுங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம மனதினுடைய இயற்கைங்கிறது ஒரு திறவு நிலையை தான் இருக்குது. அது எப்போவாது ஏதாவது ஒன்றில் போய் அந்த நிலையை அடையுது. அடுத்த நிமிஷமே அந்த நிலையிலிருந்து விடுபடணும். அப்போ விடுபட்ட நிலைக்கு வந்து லிபரேஷன் அல்லது ஒரு இயற்கையான நிலை அல்லது மனோ நாசம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது நம்முடைய இயற்கையான நிலை. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து அந்த மனோ நாசத்தில் தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு திரவ நிலையில் தான் இருக்குது. எப்போவாது ஏதாவது ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து விடுபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேட்டை எடுக்கிறதும் ஸ்டேட்லேருந்து விடுபடுறதும் தொடர்ந்து நடக்கணும். நாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த நாசங்கிறது ஏற்படாமல் போயிடும். அப்போ அது வந்து உண்மையிலே இயற்கையாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாமே மொமெண்ட்ரியாக இருக்கணும். அந்த மொமெண்ட்ரியாக இருக்க மனோ இயக்கம் வந்து மொமெண்ட்ரியாக இருக்கிறது வந்து அது வந்து மனோ நாசம்னு சொல்லலாம் அல்லது லிபரேஷன்னு சொல்லலாம். அப்போ மனதினுடைய இயற்கையான நிலையே வந்து மொமெண்ட் பை மொமெண்ட் அது புதுசாக இருக்குது. பழசுன்னுட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் மனோலயங்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு வடிவத்தை எடுக்குது. இப்போ நாம் வந்து ஒரு வடிவத்தை எடுக்கிறது மூலமாக தான் எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிடுறோம். ஏதோ ஒரு அனுபவங்கள் கிடைக்குது. எல்லாமே அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எதையோ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அப்போ அங்கே மனோலயம் ஏற்படுதுன்னு அர்த்தம். அந்த லயத்தில் இருந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த நாசங்கிறது ஏற்படாது, அந்த லிபரேஷனுங்கிறது ஏற்படாது. அந்த லிபரேஷனுங்கிறது தான் வந்து என்னன்னு சொன்னால், நம்ம மனதினுடைய ஆரோக்கியமான நிலைங்கிறது அது எப்போவுமே திரவ நிலையாக இருக்கணும். ஒரு எந்த வடிவத்திலையும் இல்லாதபடி வடிவத்தை இழந்த நிலையில் இருக்கணும். அதான் மனதினுடைய ஒரு ஆரோக்கியமான நிலை அது. அப்போ லிபரேஷனுங்கிறது மனதினுடைய ஒரு திரவ நிலை, ஒரு ஆரோக்கியமான நிலை. அதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு லயங்கள் தான் தடையாக இருக்குது. ஒரு வடிவத்தை எடுக்கிறது தான் தடையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கணும்னு சொன்னால் ஒரு வடிவத்துக்கு போயிடுறோம். அப்போ அந்த அனுபவத்தில் நிரந்தரமாக நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால், அந்த வடிவத்தை தக்க வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த இயற்கையான நிலையிலிருந்து இயற்கையான நிலைக்கு விரோதமாக போயிடும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெறுகிறது. நாள் 28/3/2025 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம், புறம் என்றால் என்ன, மனம், புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள்
தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.